வெல்கம் டு ஐநவ்யூ யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் அட்டகாசமான மிகவும் அற்புதமான சுவை மிகுந்த மீன் குழம்பு தான் நம்ம இந்த பதிவில் செய்ய போகிறோம். எந்த மீனாக இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மீன்களை வாங்கி நான் செய்யக்கூடிய முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: உள்ளி 200 கிராம், தக்காளி 1, வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு கறிவேப்பிலை, மல்லி இலை. இந்த சின்ன கிண்ணத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம், ஜீரகம், மிளகு, இதையும் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். அது பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். இது 50 கிராம் புளியை ஊற வச்சு அதில் மஞ்சள் தூள், கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி 3 சேர்ந்து நம்ம இது கலந்து வச்சுருக்குறோம். இந்த கலவை பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மீனுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குழம்பு வைக்கக்கூடிய சட்டியை வச்சுருக்கோம். அது சட்டி சூடானதுக்கு அப்புறம் இதில் முதல்ல நம்ம எண்ணெயை ஊற்றி, நம்ம வீட்டில் என்ன எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை ஊற்றி, அதுக்கப்புறம் கடுகு பருப்பு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு உப்பு சேர்க்க போகிறோம். கடுகு உப்பு சேர்ந்தோன்னே பொரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல நறுக்கி வச்ச உள்ளியை சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச உள்ளியை சேர்க்குறோம். உள்ளியை சேர்த்து நல்லா வதக்கணும். உள்ளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல உள்ளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம நறுக்கிய பூடும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்க்க போகிறோம். பூடு, அதுக்கு மிளகாய், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளி, பூடு, பச்சை மிளகாய் 3மே நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கிய தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். நறுக்கிய தக்காளியும் கருவேப்பிலும், நறுக்கிய தக்காளி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல், அதாவது இந்த புளி கரைசலில் புளி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு எல்லாமே நம்ம சேர்ந்து இதில் ஒரே கலவையாக கரைச்சிருக்கோம். நமக்கு சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா கொதிச்சு வரையில் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவை என்றால் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை சரியாக இருக்குன்னா அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம கழுவி வச்ச மீனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் சேர்த்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் குளங்களில் கிடைக்கக்கூடிய சாலை மீன். உங்கள் ஏரியாக்களில் என்ன மீன்கள் கிடைச்சாலும் சரி, அதை நம்ம ஸ்டைலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மீன் குழம்பு அற்புதமாக இருக்கும். பாருங்க, மீன் நல்லா
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இப்போ இந்த பக்குவத்தில் வந்து நம்ம முதல்ல சின்ன கிண்ணத்தில் காமிச்சோம் பார்த்தீங்களா, ஜீரகம், வெந்தயம், மிளகு, அதை மூணையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அந்த பொடியை நம்ம இதில் இப்போ சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் வந்து மீனை, கழுவி வச்ச மீனை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு சைடில் பூரா தெரிஞ்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை இப்போ வந்து சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து உள்ளே போகிறோம். கொதி வருத வரைக்கும் தீயை வந்து அதிகமாக வைங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணி வச்சு மீன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு சுவையான மீன் குழம்பு தயார். பாருங்க, சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவ போகிறோம்ல, அதோட நம்ம இதை முடிச்சிட வேண்டியதான். சரிங்களா?